ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நான் வந்துட்டு யூஎஸ்லேருந்து சென்னை இறங்கினேன். அப்பா வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ரெயின் ட்ரீ அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இதோட பிரான்ச் வந்து ஆக்சுவலாக வந்து அண்ணா சாலையில் ஒன்று இருந்தது. லாஸ்ட் டைம் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால ஆழ்வார்பேட் போட்டிருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஏரியாவே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ மரம் அண்ட் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து வாட்டர் ஃபால்ஸில் வர மாதிரி சவுண்ட் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து அதுவே அந்த ஆம்பியன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நானும் அப்பாவும் வந்து இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வந்து நின்று ரசிச்சுட்டு அப்புறமா தான் உள்ளே போவோம். எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த இடம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்மார்ட் சிஸ்டம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா லைட்லாம் டேர்ன் ஆகிடும். ஸோ இது வந்து பாத்ரூம் லைட்டு டச் பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ஏசி கண்ட்ரோலெல்லாம் பார்த்தோம்னா எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். காட்டுற பாருங்க. ரூம் வந்து ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. அண்ட் வந்து 2 பெட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2 சிங்கிள் பெட் போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து விண்டோ வியூ வந்து பார்த்தோன்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு குட்டியாக வந்து போகிறப்போ வந்து ரைட் சைடு பாத்ரூம் இருந்தது. லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த பீரோ இருந்தது. இதுக்குள்ளே வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் வந்துட்டு இருந்தது. நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஜுவல்ஸோ கொண்டு வந்திருந்தோன்னா வச்சுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷூஸ் தான் மேபி போட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரூம் செப்பல் இருந்தது. உள்ள வந்துட்டு ஒரு மினி பார் இருந்தது. அதில் வந்து நமக்கு நட் ஸ்நாக் இருந்தது, தண்ணி அண்ட் சம் கப்ஸ் இருந்துச்சு, அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, பீர் அந்த மாதிரி இருந்தது. நம்ம இதுல இருந்து ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து செக் அவுட் டைமில் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதான் வந்து ஸ்மார்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து லைட்டு அண்ட் வந்து ஏர் கண்டிஷன், ஸோ அந்த எல்லா கண்ட்ரோலுமே வந்துட்டு இதில் தான் இருக்குது. நம்ம ரூம் சர்வீஸ் வேணும்னா கூட இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ எல்லா கண்ட்ரோலுமே வந்து இதில் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா சூப்பராக ஒரு டெஸ்க் போட்டு ஒரு வந்து ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது. அதுக்கப்புறமா இதுக்கு அப்படியே பேரலாக வந்து பார்த்தோம்னா இப்போ பார்த்தா சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சேரு அண்ட் வந்து நியூஸ் பேப்பர்லாம் ஹிந்து பேப்பர்லாம் கூட வந்து போட்டிருந்தாங்க. டெய்லியுமே வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே நம்ம வந்து 5th ஃப்ளோரில் இருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தோம்னா 7 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் வந்து டெரஸ் இருந்தது. பட் நம்ம 5th ஃப்ளோர் விண்டோவில் வந்து பார்க்கும்போது அப்படியே சூப்பராக வந்து ஃபுல் சென்னை வியூ வந்துட்டு தெரியுது. அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிரைட் சன்னி டே. நல்லா வந்து வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நாம் வந்துட்டு ஹோட்டலோட டெரஸில் இருக்கோம். வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்விம்மிங் பூலோடு இருந்துச்சு. பாப்பாலாம் வந்துட்டுனா கண்டிப்பாக வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணியிருப்பா. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அதனால வந்துட்டு என்னால் பண்ண முடியல. நான் வந்து இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போது இந்தியா ட்ரிப் வந்ததுனால அது வந்து முடியல. மேபி நெக்ஸ்ட் சம்மரில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
டெரஸ்லேயும் வந்து அழகாக நல்ல பிளான்ஸ்லாம் வச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு வந்து கவுச் மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ஈவினிங்லாம் வந்தோம் அப்படின்னா வந்து ஃபேமிலியாக உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அப்பா வந்துட்டு என் கூட இருந்ததுனால வந்து அப்பா தான் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து அப்பா இப்படி எடுங்க, அப்பா அப்படி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு கொஞ்சம் கடுப்பானாலும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. மார்னிங் வந்துட்டு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். இன்னைக்கு வந்து ஓகே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் டெரஸில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் மேலே வந்துட்டோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்கும். டெரஸில் வந்து ஈவினிங் டைம் ரூஃப்டாப் பார் வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தப்போ பார்த்தோம்னா கிருத்தி ஷெட்டி வந்தாங்க. இந்த பாடுவாங்கள்ல அந்த என்ன பாட்டு புல்லட்டு சாங்கில் ஆடுவாங்கள்ல அந்த கிருத்தி ஷெட்டியை பார்த்தோம். பட் வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு பிக்சர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது பக்கத்தில் இருக்கவங்க வந்துட்டு அவங்களோட கிருத்தி ஷெட்டியோட அம்மா தான். பட் வந்து கிருத்தி ஷெட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வெளியில் போயிட்டாங்க. அதனால வந்து நான் என்ன யோசிச்சேன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது அவங்களோட ப்ரைவேட் டைம் அப்படின்னு யோசித்தேன். பட் அவங்க சாப்பிட்டுட்டு வந்து நடுவில் எந்திரிச்சு போயிட்டாங்க. என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பேன் கேக் ஆர்டர் பண்ணாங்க. அது வந்து அன்குக்டாக வந்துருச்சு. ஸோ ஒரு பராட்டா கொஞ்சம் வந்து கறி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க போல். பஃபெட் மெனு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் இருந்தது. அது போக வந்து மில்லட்ஸில் இருந்துச்சு. அண்ட் வந்து தோசை கார்னர் இருந்தது, டீ கார்னர் இருந்தது. அது போக ஃப்ரூட்ஸு அண்ட் வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. பிரெட் இருந்தது. ஸோ நம்மளால் வந்து அவ்வளோ சாப்பிட தான் முடியல. எக்கச்சக்க ஐட்டம் இருந்தது. அண்ட் நிறைய ஜூஸ் வெரைட்டி இருந்தது. ரொம்ப நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வந்து இட்லி ஃபஸ்ட்டு டே வந்து இட்லி அண்ட் வெண்பொங்கல் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டேஸ் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜெட்லாக்ல இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே வந்து தூக்கம் வந்துடும். போயிட்டு செமையாக ஒரு தூக்கம் தூங்கிட்டேன். நாம் வந்து ஆழ்வார்பேட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வரும்போதே ஆரேபுரம் தான் இருந்தது. அந்த வழியாக நடந்து வரும்போது ஒரு மிடில் ஸ்கூல் இருந்தது, கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல். அங்கே வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் சிலம்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து அதை பார்த்துட்டு போனோம். அண்ட் செகண்ட் டேவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலம்பாட்டம் பண்ணிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ட்ராஃபிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே என்னன்னு நம்ம விசாரித்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு உள்ளே போய் விசாரித்து பார்த்தா அவங்க வந்து ஒரு கின்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா 2.5 hours வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணியிருக்காங்க. மதுரையில் போய் வந்து சிலம்பம் சுற்றிருக்காங்க. அதுக்கான ட்ராஃபி அண்ட் சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாஸ்டர் வந்துட்டு அவரோட பேர் வந்து ஆதிகேசவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாராம். வீக்லி ஐ திங்க் 2 days 4 days அப்படின்னு நினைக்கிறது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ வந்து அந்த கிட்ஸ் வந்து நிறைய கஷ்டப்படுற கிட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டால் தான் வந்துட்டு கொஞ்சம் போயிட்டுருக்கிறதா சொன்னாங்க. சார் உங்கள் பேர் என்ன சார்? ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6 years. ஓகே சூப்பர். ஓகே ஓகே, டெய்லியுமே கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? ஓகே, இப்போ என்ன ட்ராஃபிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது காம்படிஷன் போனீங்களா? போயிட்டு பசங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி வின் பண்ணுவாங்க. டிராஃபிக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க, மெடல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, அதை கொண்டு வந்து திருப்பி ட்ரைனிங் அப்படியே கொடுத்தாங்க. சூப்பர் சார். எந்த மாதிரியான வேர்ல்டு ரெக்கார்டு இது? இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டுனாக்கா அவங்க தான் ஆமாம் 2.5 மணி நேரம் 2 hours வந்து நல்ல வெயில் நின்று கம்ப்ளீட்டாக எல்லாம் என்னென்ன ஸ்டெக்கில் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்து காமிச்சிட்டு பிறகு தான் கொடுக்குறாங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. அண்ட் கிட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருமே பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர் வந்து என் பசங்க தான் பண்ணுது, என் பசங்களுக்கோசம் நான் எடுத்து செய்யலாம். எல்லா பசங்களுக்குமே இருந்து ஹெல்ப் பண்ணி எந்த ஈவெண்ட் போனாலும் எடுத்து பண்ணுறேன். இவங்க எல்லாருமே பேரண்ட்ஸ். சில பேரண்ட்ஸும் இருக்காங்க, ஆனால் சில பேரண்ட்ஸ் மேபி இன்னைக்கு வர முடியல. தண்ணி கூட
எல்லாமே அவங்க தான் இது பண்றாங்க. தாத்தா தான் நிறைய எல்லா உதவியும் தாத்தா தான் பண்றாங்க. காசு போட்டு கூட்டிட்டு போறாங்க. மாஸ்டர் சொல்லுங்க. 4 to 6 வந்து இங்க கிளாஸ் நடக்குது. சண்டே மட்டும் லீவு. எல்லாமே வந்து தாத்தாவே தான் பார்த்துக்கிறாங்க. ஃபீஸ் ஒரு மாதம் ஆக்சிடென்ட் ஆகி சிலம்பம் கிளாஸ் எடுத்து முடியாம நிலைமை இருந்தாரு. அப்போ கூட இதை விடக்கூடாதுன்னு அண்ணாவை வச்சு எடுத்தாங்க. அண்ணாவை அசிஸ்டண்டா ஒருத்தர் வச்சு எடுத்துக்கோங்க. மாஸ்டர் ஆதிகேசவன் சார் வந்துட்டு தான் கற்றுக்கிட்ட கலை வந்து தன்னோட அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரீயாகவே வந்து மற்ற கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து இவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட வேற யாரையாவது வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே படிக்கிற நிறைய ஏழை குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்துட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அந்த சாரோட நம்பர் ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து ஈவெண்ட் போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்நாக் வாங்கி கொடுக்குறதாகட்டும், அந்த மாதிரி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுவாங்க. நம்ம ஹோட்டல்லேருந்து வாக்கிங் வரும்போது பார்த்தோன்னா நம்ம ஆரையபுரம் வழியாக தான் இப்போ வந்துட்டுருக்கோம். அங்கே ஒரு பார்க் இருந்தது. ஸோ ஈவினிங் கிட்ஸ் விளையாடுறது அண்ட் அடல்ட்ஸ்லாம் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ரோடு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக அழகாக மரம், பூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கோவில் இருந்தது. கோவிலில் வந்து பார்த்தோன்னா பாட்டு கேட்டுட்டு இருந்தா அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஊர் ரோட்ல பாட்டு கேட்டு கோவிலில் பாட்டு கேட்டுலாம் எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்காகவே வந்து ஹோட்டலில் தங்கி இந்த 3 நாளுமே வந்துட்டு நானும் அப்பாவும் ஈவினிங் வாக்கிங் வந்தோம். அண்ட் வந்து யூஎஸ்ல மிஸ் பண்ண ஒரு விஷயம்னா மாம்பழம் அண்ட் நொங்கு. இந்த மாம்பழத்தை வந்து இந்த ரோட் சைடில் பார்க்கும்போதே வந்துட்டு ஐயோ உடனே சாப்பிடணுமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ குண்டு குண்டு மாங்காய் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து மல்லிப்பூ கட்டிட்டு இருந்தாங்க. நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தனால ஓகே நமக்கு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. எனிவேஸ் நான் மதுரைக்கு தான் போகிறேன். மதுரை தான் மல்லிப்பூக்கு ஃபேமஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே போய் டெய்லி மல்லிப்பூவாக தான் வைப்பேன். நானும் அப்பாவும் வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்து ஹோட்டல் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு வந்துட்டு விசா டிராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ காலையில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மதுரை கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.